வணக்கம். உலக தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கு நான் அருள், என்னுடன் அரசியல், பொருளாதார மற்றும் இராணுவ புலனாய்வு ஆய்வாளர் அருஸ் அவர்கள் லண்டனிலிருந்து இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுகிறார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஆம், மீண்டும் அலைகள் ஓய்வதில்லை என்று முன்பு ஒரு பெயர் வைக்கப்பட்டது போல சண்டை ஓயவில்லை போல் தெரிகிறது. மீண்டும் அமெரிக்காவும் பதில் தாக்குதல் என்ற பெயரில் இன்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதற்கான காரணத்தை சொல்லியிருக்கிறது. நேற்று ஈரான் சிங்கப்பூரினுடைய அந்த கப்பல் மீது நடத்திய தாக்குதலுக்காக பதில் தாக்குதல் என்று நீங்கள் அது தெளிவாக கூறியிருந்தீர்கள். அமெரிக்கா தந்திரமாக ஓமான் பக்கமாக அந்த கப்பல்களை நகர வைத்து ஈரானுக்கு அருகாமையில் செல்லாத வகையில் நடந்ததுக்காகத்தான் ஈரான் தாக்கியது என்றும், ஆனால் இப்போது அவர்கள் பதில் தாக்குதல் தாங்கள் செய்ததாகும். இந்த சமாதான ஒப்பந்தம் குழம்புமா, இல்லை தாக்குதல்கள் அதை பாதிக்குமா, இல்லை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா? இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்குங்க. என்னென்று சொன்னால், இந்த உடன்பாடு என்பது ஒரு நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், ஒரு ஃப்ரஜில் ஸ்டேஜ் என்று சொல்லி அது எப்பவும் உடைந்து விடக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றது. அமெரிக்கா தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, இஸ்ரேல் தனது பாதுகாப்பை விட்டுக் கொடுக்க முடியாத நிலை, ஈரான் அதில் வென்றது என்பதை எல்லோரும் உலகம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது. அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. இப்ப என்னென்று சொன்னால், இதை இந்த பேச்சுவார்த்தையை காரணமாக வைத்துக் கொண்டு ஹார்மோஸ் நீரிணையை இரண்டாக பிரித்து, ஒரு பக்கம் ஓமானுக்கு அருகில் உள்ள பக்கத்தை அமெரிக்கா ஓமானுடன் இணைந்து கைப்பற்றி தான் அதுக்குள்ளால் ஒரு பாதையை திறப்பது, முடிந்தால் அமெரிக்கா முதல் பணத்தை வசூலிப்பது என்ற ஒரு திட்டத்தை அமெரிக்கா பின்னுக்குள் இந்த திட்டத்தை வலுவாக வகுத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தந்திரமாக ஈரானை இதற்குள், இந்த வலைக்குள் சிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியைத்தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த 60 நாட்கள் இந்த போர் தவிப்பு என்று வந்த போது, அண்மையில் உங்களுக்கு இந்த ஜெனீவாவில் இடம்பெற்ற பேச்சுக்களை தொடர்ந்து இந்த நீரிணை 60 நாட்களுக்கு திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த மரீன் டிராபிக் தரவுகளின்படி ஜூன் 24ஆம் தேதி, இன்றைக்கு 26ஆம் தேதி, 24ஆம் தேதி அன்று இந்த நீரிணை வழியாக சென்ற கப்பல்கள் எண்ணிக்கை 70 கப்பல்கள் அங்கு போயிருக்கின்றன. அதாவது இது அங்கு போக்குவரத்தை 2 மடங்காக அதிகரித்திருந்தது. அப்ப அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கன்னிபடிகளை அகற்றி கொண்டிருக்கிறார்கள். மற்றது ஓமான் கப்பல் வழித்தடத்தை பயன்படுத்துவது என்பதுதான் இந்த அதிகரிப்புக்கு காரணம். இந்த கெப்லர் என்ற தரவு நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் 19 மற்றும் 21ஆம் தேதிகள் இடப்பட்ட காலத்தில் கூட 70 கப்பல்கள் அந்த நீரிணையை தாண்டி சென்றிருக்கின்றன. 40% கப்பல்கள் கடந்த 24 மணி நேரத்தில் சென்றதாக கூட அதில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதில் ஈரானை மெதுவாக ஈரான் பிடியில் இருந்து இந்த ஹோர்முஸ் நீரிணையை இரண்டாக பிரிப்பது, ஓமானுக்கு ஒரு பகுதி, ஈரானுக்கு ஒரு பகுதி என்று பிரித்து அதில் ஓமானை இருக்க வைத்து அதன் ஊடாக தாங்கள் ஈரான் செல்வாக்கை படிப்படியாக குறைப்பது, அதுதான் அவர்களின் திட்டம். ஆனால் ஈரான் அதை நன்கு உணர்ந்து கொண்டது. எனவேதான் நேற்று ஈரான் சிங்கப்பூர் கொடியுடன் சென்ற கப்பலை தாக்கியிருந்தது. அதன் இயந்திர பகுதி சேதமடைந்திருந்ததாக கூறப்பட்டது. அதே நேரம் அதற்கு பிறகு தாய்வான் எவர்கிரீன் கப்பலும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 கப்பல்கள். ட்ரம்ப் இன்று காலை கூறியிருந்தார், அதாவது ஈரான் 4 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை ஏவியதாகவும், அதில் 3ஐ தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும், 1 கப்பலை தாக்கியதாகவும், அது ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை என்றும் கூறியிருந்தார். இந்த கூறியிருக்கின்ற இந்த தருணத்தை அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாரசீக வளைகுடாவில் கிட்டத்தட்ட 5 விமானங்கள் இந்த நடமாட்டத்தை இந்த ஃபிளைட் ரடார் 24 என்ற அந்த நிறுவனம் பதிவு செய்திருக்கின்றது. அதில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், 2 KC-46A ரக பெகாசஸ் டேங்கர் ரக விமானங்களும், 2 KC-135R ரக ஸ்டட்டோ டேங்கர் ரக விமானங்கள், இவைகள் அந்த தாக்குதல் விமானங்களுக்கு, மற்றது உளவு விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவை.
அது மட்டுமல்லாது P-8A என்றது வந்து பொசிடோர் என்ற விமானம் வந்து இது வந்து கடல் கண்காணிப்பு விமானம். இதுதான் அந்த தாக்குதல்களை ஒருங்கிணைப்பது. இவை அனைத்தும் அதில் சுற்றி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகுதான் ஈரான் சிரிக் தீவுகளில் இருக்கின்ற பகுதிகளில் இப்ப நாங்கள் கதைப்பதற்கு சற்று நேரத்துக்கு முதல் 3 குண்டு வெடிப்புகள் கேட்டதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. பிறகு கூறியிருக்கிறார்கள், அமெரிக்காவின் சென்ட்ரல் காம் என்ற மத்திய கட்டளை மையம் கூறியிருக்கின்றது, தாங்கள் ஈரானின் ஏவுகணை தளம் மற்றது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் தளங்களை தாங்கள் தாக்கி இருப்பதாக கூறியிருக்கிறது. அதற்கு பதிலடியாக ஈரான் 2 ஏவுகணைகளை கடல் பகுதியை நோக்கி ஏவி இருப்பதாகவும் எச்சரிக்கை வேட்டுக்களை தீர்ப்பதாகவும் ஈரான் வான் எதிர்ப்பு ஏவுகணைகள் அல்லது வான எதிர்ப்பு வெடிச்சத்தங்கள் வானில் கேட்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இந்த போர் நிறுத்தம் என்பது மிகப்பெரியொரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இது தொடரும், இது வந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கான ஒரு தற்காலிக நிறுத்தமாகத்தான் இதனை பார்க்கலாம். அதே சமயம் கூறியிருக்கிறார்கள், நேற்று கப்பல் தாக்கப்பட்ட போதும் கூட எண்ணெய் விலைகள் பெரிதாக அதிகரிக்கவில்லை. $70 தான் அந்த எண்ணெய் விலைகள் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். ஆம். அமெரிக்காவினுடைய நகர்வுகளை பார்க்கிற பொழுது, அதாவது இந்த ஹோர்மூஸை 60 நாட்கள் திறந்து வைப்பது என்று சொல்லிவிட்டு ஓமானினூடாக இன்னொரு வழியை திறந்து எதிர்காலத்தில் ஈரான் தாக்கினாலும் ஓமான் வழியினூடாக கப்பல்களை நகர்த்துவதற்கான ஒரு பரீட்சார்த்த முயற்சி. அதே நேரத்திலே இந்த கண்ணிவடிகள் அகற்றப்படுவது என்பதற்கான முயற்சிகளில் எதுவுமே இன்னும் ஈடுபடுத்தப்படவில்லை. அதில் முக்கியமாக ஜேர்மன் வந்து ஈடுபடவிருந்தது, அதையும் அவர்கள் இன்னும் ஏற்பாடு செய்யவில்லை. இந்த ஒப்பந்தம் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே மாறி மாறி இந்த தாக்குதல்கள் ஈரான் மீது குற்றம் சாட்டக்கூடும். அவர்கள் தாக்கினார்கள், பதில் தாக்குதல். ஆனால் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு இந்த யுத்தத்தை ஏதோ ஒரு வகையிலே தாங்கள் தோல்வி இல்லாமல் முடிப்பதற்காக, மீண்டும் ஆரம்பிப்பதற்காக என்றுதான் தெரிகிறது. இன்னொரு தகவலையும் நான் அறிந்தேன். கிரிப்டோ கரன்சி வந்து கிட்டத்தட்ட 33% அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அதற்கு காரணம் சொல்கிறார்கள், அமெரிக்காவினுடைய பெடரல் வங்கி வட்டியத்தை கூட்டினது. அதை விட முக்கியமா இந்த ETF என்ற நிறுவனம் உண்டு, மிக பெரும் பணத்தை முதலீடு செய்த நிறுவனம் உண்டு. பணத்தை வெளியில் எடுத்துட்டோன்னு எல்லாரும் பயப்படுறாங்களே, பெரியாக்கள் காசு எடுத்தா இன்னமே. இது வந்து நின்றா அந்த ஈரான் வந்து தன்னுடைய இப்போதைக்கு, அதாவது வெளிநாடுகளுக்கு எண்ணெய் வித்த காசை இந்த கிரிப்டோ கரன்சியினோட தான் பெருமளவு செய்தது. என்னென்றா US $லயோ அந்த அவரோட ஸ்விஃப்ட் பேங்கினோட செய்ய முடியாது என்றதுனால இவ்வாறு அந்த அவர்கள் சேமித்து வச்சிருக்கிற கிரிப்டோ கரன்சின்ற பெறுமதியை குறைய வைக்க அப்படி நளினப்படுத்துவதாகவும் இவர் கூறுன அந்த பணத்தொகையை கூட இன்னும் கொடுப்பதாக இல்லை. சும்மா எல்லாம் வாய்ப்பேச்சுக்கு 300 பில்லியன் என்றார்கள், பிறகு 24 பில்லியன் என்றார்கள், பிறகு 12 பில்லியன் என்றார்கள், இப்போது 6 பில்லியன் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. இது கிட்டத்தட்ட ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் படுகிறது. அப்படித்தானே? நீங்கள் கூறுவது போலதான் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் ஈரானுக்குள் ஒரு கலவரத்தை உருவாக்குவது, தாங்கள் முடிந்து போன ஆயுதங்களை மீள உற்பத்தி செய்வது, ஒரு களத்தை மீண்டும், அதாவது ரீஆர்ம் பண்ணுவது என்று சொல்வது, அதை ஈரான் தான் செய்கிறது. அமெரிக்கா அதை தீவிரமாக செய்கின்றது. அதே நேரம் கூட்டணி நாடுகள், இந்த அடி வாங்கின கூட்டணி நாடுகளை மீண்டும் ஒருங்கிணைத்து ஒரு தாக்குதலை, மிக பெரும் தாக்குதலை செய்வதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். இதை ரஷ்யாவே முதல் ஈரானை கூப்பிட்டு கூறியிருந்தது. அவங்க மிகப்பெரிய ஒரு தரை தாக்குதலுக்கு ஆயத்தமாகிறாங்க. நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு போங்கோ, ஆனால் இதற்கும் தயாராக இருங்கோ என்று ரஷ்யா கூறியிருந்தது. நீங்கள் சொன்னது போலதான் இந்த கிரிப்டோ கரன்சி, இப்ப ஈரான் கூறியது ஒன்று, அந்த கப்பல்கள், அதாவது போகின்ற கப்பல்கள் வந்து ஈரான் மத்திய வங்கியில் தான் பணத்தை வைப்பிலிட வேண்டும், ஜுவானில் அல்லது கிரிப்டோ கரன்சியில் அல்லது ஈரான் நாணயத்தில் பே பண்ணலாம் என்று கூறியிருந்தது. அதற்கு பிறகுதான் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட நேற்று $60,000 வந்து $58,000 வந்தது. அது 45,000 வரையும் இறங்கலாம் என்று கூறுகிறார்கள். கடந்த 8 மாதத்தில் 4.3 ட்ரில்லியனாக இருந்த சொத்து மதிப்பு அது இப்ப 2.3 ட்ரில்லியனாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. நேற்று பார்த்த தகவல்களின் அடிப்படையில் 60 நிமிடங்களுக்கு 450 மில்லியன் டாலர்களை அந்த கிரிப்டோ இழந்திருந்தது. அதே போலதான் இப்ப டெல் அவீவ் இந்த பங்கு சந்தைகளும் கிட்டத்தட்ட 22% வீழ்ச்சி அடைந்தது. அதாவது 5 பில்லியனில் இருந்து
$4.2 பில்லியன் அது வீழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது. அப்ப என்னென்று சொன்னால், இப்ப முதல் சண்டை ஆரம்பிப்பதற்கு முதல் ஈரானில் ஒரு கடந்த டிசம்பர் ஜனவரி மாதத்தில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்படுத்த முற்பட்டிருந்தார்கள். அந்த புரட்சியை எவ்வாறு செய்தார்கள் என்று சொன்னால், ஈரான் நிதியை வீழ்ச்சி அடைய செய்து, ஈரான் அமெரிக்காண்ட தடைகளில் இருந்து தப்பி தாங்கள் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு யுஏஇயில் தான் தனது பணத்தை எல்லாம் முதலீடு செய்து வச்சிருந்தது. யுஏஇக்களால்தான் அவர்களின் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டது. ஆனால் அதை அமெரிக்காவுக்கு தெரியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து யுஏஇயை தங்களுக்கான ஒரு தளமாக பயன்படுத்தினார்கள். அப்ப அவர்கள் யுஏஇயை சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி அதாவது பண தட்டுப்பாட்டை ஏற்படுத்தித்தான் அந்த கலவரத்தை கொண்டு வந்தார்கள். அதில் முக்கிய பங்காளியா, அதாவது அந்த ஈரான் பணத்தையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியது யுஏஇ. எனவேதான் உங்களுக்கு தெரியும், போரில் யுஏஇ மீது ஈரான் எவ்வளவுக்கு தாக்குதலை நடத்தியது சொல்லி அவ்வாறு. அப்ப வேண்டுமென்றே அந்த ஒவ்வொரு நாடுகளின் பணத்தை டீவேல்யூவேட் பண்ணுவது, மதிப்பிறக்கம் செய்வது, இப்போது பார்த்தீங்கன்னு சொல்ல கிரிப்டோ கரன்சி இவர்கள் பே பண்ண போற உடனே அதை வீழ்த்துவது என்று சொல்லி எல்லா வகையிலும் அமெரிக்கா இந்த ஈரான் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் கூறின பிற்பாடு அவர்கள் உடனடியாகவே தாக்குதலையும் செய்திருக்கிறார்கள். இனி நாளைக்கு என்னென்று சொன்னால், இன்று இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முதல் நான் மத்தியானம் செய்திகளை பார்த்தபோது யுஏஇயும் சவுதி அரேபியாவும் தங்கள் மக்களுக்கு இன்று ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் அல்லது ஏவுகணை தாக்குதல்கள் நடக்கலாம் என்ற எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தனர். மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு கூறியிருந்தார்கள். அப்போதே பலர் கணிப்பிட தொடங்கிவிட்டார்கள். சில சமயங்களில் அமெரிக்கா தாக்கலாம், அதுக்கு ஈரான் திருப்பி தாக்கலாம் என்று கூறியிருந்தார்கள். இன்னொன்று கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், CNN ஒன்றை போட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த அமெரிக்கா இந்த அதிநவீன ஏவுகணை இடைமறிப்பு அமைப்பின், அதாவது மிசைல் இன்டர்செப்டர்ஸ் உற்பத்தியை 4 மடங்காக அதிகரிக்க பென்டகன் லாக்ஹீட் மார்டின் என்ற நிறுவனத்துக்கு $35 பில்லியன் கொடுத்திருப்பதாக கூறியிருக்கிறது. இதற்கான காரணம் என்னென்று சொன்னால், இந்த தாட் ஏவுகணைகள் இந்த கையிருப்பு 80% வரை பயன்படுத்தப்பட்டு விட்டதாகவும் 2032 ஆண்டு வரையிலும் நீடிக்கும் புதிய 7 ஆண்டு கால ஒப்பந்தத்தின் கீழ் இந்த நிறுவனத்துக்கு 96 இடைமறிப்பு ஏவுகணைகள் என்ற உற்பத்தியை 400ஆக அதிகரிக்குமாறு, ஆண்டுக்கு 96 தான் அவர்கள் செய்வதுண்டு, இப்போது 400ஆக அதிகரிக்குமாறு கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு இடைமறிப்பான ஏவுகணையின் விலையும் $12 மில்லியன் அதிகமாகும். போரின் 16 நாட்களில் மட்டும் சுமார் 198 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக ஒரு மதிப்பீடு தெரிவிப்பதாகவும், பெட்ரியாட் ஏவுகணைகளின் உற்பத்தியை விரைவுபடுத்துவதற்காக ஏப்ரல் மாதம் மேற்கொள்ளப்பட்ட $4.7 பில்லியன் ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் வந்திருப்பதாகவும் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் அதை போட்டிருக்கின்றது, CNN அந்த சாராம்சத்தை போட்டிருக்கின்றது. அப்ப இதில் இருந்த என்னென்று சொன்னால், அவர்கள் தங்களை பலப்படுத்தும் வரையிலும் ஒரு 60 நாள் 70 நாள் என்று உடன்பாட்டை ஏற்படுத்தியவாறு, அதே சமயம் இந்த நீரிணைக்கு தொடர்பான ஒரு வலுவான முடிவெடுப்பு, அதாவது ஓமானுடன் இணைந்து, இப்ப என்னென்று இன்னொரு ஆய்வாளர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த நீரிணையை பிரித்து அதில் ஈரானை ஆத்திரமடைய வைத்து, ஈரானை கொண்டு தாக்குதலை ஒரு சிவிலியன் கப்பல் மீது தாக்குதலை நடத்தி ஈரானை உலக நாடுகளுக்கு பயங்கரவாதியாக காட்டி, அதன் மூலம் இந்த உலக நாடு, அதாவது ஐரோப்பாவை, நேட்டோவை இந்த போருக்கு இணைப்பதற்கான தந்திரம் என்று கூறப்படுகிறது. சிலர் கூறுகிறார்கள் இது ஈரான் அவர்களின் வலையில் வீழ்ந்து விட்டது என்று சொல்லி நேற்று அந்த கப்பலை தாக்கியது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் வந்தாலும் யார் வந்தாலும் ஈரான் சமாளிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. என்னென்று சொன்னால், இப்ப என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த படைத்துறை ஆய்வாளர் பேட்ரிசியா என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் பிற நாடுகளின் படைகள் அப்பகுதியில் இன்னும் கணிசமான அளவு இந்த பாரசீக வளைகுடாவில் கணிசமான அளவு நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும், ஈரானை தனிமைப்படுத்தும் முழு திட்டமும் மீண்டும் கட்டமைக்கப்பட்டு வருவதாகவும்,
நிலத்திலும் நீரிலும் ஊடுருவி தாக்கும் படைகளை கூட பிரான்சின் அதிபர் மேக்ரோன் களமிறக்கி அவற்றை அமைதிப்படைகள் என்ற போர்வையில் அங்கு தற்போதும் வைத்திருக்கிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அல்லது இந்த போர் நிறுத்தத்தை வரும் பொழுது எனக்கு சின்ன வயதுகளிலே நாங்கள் பையன்களாக இருந்த காலப்பகுதியிலே எங்களுடைய இலங்கையிலும் திம்பு பேச்சுவார்த்தை அவ்வப்போதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போர் நிறுத்தம் வரும் பொழுது இந்த போராளிகள் சொல்லுவார்கள் இதெல்லாம் ஒரு தற்காலிகம், இது ஒரு நிரந்தரம் இல்லை, இது ஒரு ஏமாற்று வேலை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு அது என்னடா இவங்க நம்புறாங்க இல்லையா என்ற மாதிரியான சந்தேகம் வேலைக்கும். ஆனால் அது உண்மையிலே அப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை என்றதெல்லாம் இழுத்தடிப்புக்கான காரணங்களாகும். சரி, நாங்கள் உடையத்துக்கு வருவோம். நீங்கள் கூறினீர்கள் அல்லவா ஈரானை பலவீனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி. உண்மைதான். நாங்கள் வரலாற்றிலே பார்த்தோம் என்றால் இலங்கையில அண்மையில நாங்கள் பார்த்த அளவு ஒரு பொருளாதார பேரழிவு வந்தது, அதை அப்புறம் இந்தியா 4 பில்லியன் கொடுத்து மீட்டது என்றதை பார்த்திருக்கிறோம். உலக வரலாற்றில் உள்ள மிக பெரும் பேரழிவு வந்தது கிரீஸுக்கு நினைக்கிறேன். பணத்தின் பெருமதி இல்லாமல் மக்கள் தெருவிலே பணத்தை பேப்பர் மேய இல்லாமல் எறிந்தார்கள், அதுக்கு பெருமதி இல்லாமல் போனேன். இவ்வாறு போர்த்துகலில் நடந்திருக்கிறது, சைப்ரஸில் நடந்திருக்கிறது, வெனிசுலா என்ற பெரிய பட்டியலே இருக்கிறது. அப்படி பார்க்க போனா இன்றைக்கு ஈரான் எங்கேயோ விழுந்து, அதாவது இந்த கிரீஸ் நாட்டை விட விழுந்து எங்கேயோ போயிருக்க வேண்டும். அதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை கூறுகிறேன். 2020ஆம் ஆண்டு ஒரு அமெரிக்க டாலர் 42,000 ஈரானிய ரியாலுக்கு இருந்தது 2020ஆம் ஆண்டு. இன்றைய தேதியில அதே ஒரு ரியால் அரசாங்கத்தினுடைய நிர்ணயிக்கப்பட்ட பெறுமதி 13,75,000. ஆனால் பிளாக் மார்க்கெட்ல வெளியால 16 லட்சம் வரைக்கும் போகுதாம். இதை நாங்கள் எல்லாருக்கும் விளங்குறது மாதிரி சொல்றேன்டா, இலங்கை காசு ₹1 கொடுத்தா ஈரான் ரியால் 4,000 ரியால் வாங்கலாம், அல்லது இந்திய பணம் ₹1 கொடுத்தா ₹1,250 வாங்குற அளவுக்கு அந்த பணத்தை பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றா காரணம் இதுதான். என்னென்றா எண்ணெயேற்றுமதி இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை விட மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், பணப்பெறுமதி குறைய போகுதுன்னு எல்லாரும் டொலருக்கு மாற்ற வழிகிட்டார்கள், டொலரை வாங்கி வச்சிருக்க வழிகிட்டார். இவ்வளவு தூரம் பலவீனமாகியும் அந்த பொருளாதாரம் உடைய இல்லை. இந்த கிரீஸ் மாதிரி உடையல. அதுக்குள்ள இருந்து ஒரு டாலர் பாருங்கள் 14 லட்சம் என்றால் இந்த அவர் எண்ணெய் விட்டாலும் கடைசியா வரப்போற காசு எவ்வளவா வரப்போறது. அதான் சொல்லுகிறார்கள் 4% பெட்ரோல் விற்கிறார்களாம், 50% தண்ணீர் விற்கிறார்களாம். 4% என்றால் பெருக்கி பார்த்தீங்களா இலங்கை காசுக்கு 14 ரூபாய்க்கு தானே அங்க பெட்ரோல் இருக்குது. இந்த பெட்ரோல் தான் மலிவாக கிடைக்கிறது. இப்படி இருந்தும் கூட விழாத இந்த ஈரானை திருப்பவும் முதல் தடவை தோல்வி கண்டு எல்லா பக்கத்தாலையும் இராணுவ ரீதியாயும் பலவீனப்படுத்துகிறார்கள், பொருளாதார ரீதியாயும் பலவீனப்படுத்துகிறார்கள். திரும்பவும் எந்த துணியுடன் இறங்குகிறார்கள் தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக? கூறுங்கள். நீங்கள் கூறியது போலதான் இது ஈரானுக்கு மட்டும் நடப்பதல்ல. வெனிசுலாவை நீங்கள் பார்த்தாலும், ஏன் பெலாருஸ் நீங்கள் பார்த்தாலும், எல்லா நாடுகளையும் அவர்கள் இந்த டாலர் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்ததே அதை ஒரு ஆயுதமாக, அணுக்குண்டை. இப்ப ஈரானுக்கு ஹோமுஸ் நீரினை எவ்வாறு ஒரு அணுகுண்டு மாதிரியான ஒரு பலத்தை கொடுக்கிறோம், அதே மாதிரி இந்த டொலரால் அழிந்த நாடுகள் ஏராளம், கலைக்கப்பட்ட ஆட்சிகள் ஏராளம். ஏன் இலங்கையின் 2022ஆம் ஆண்டு ஆட்சி கலைப்பும் கூட இந்த டொலரால் தான் ஏற்பட்டிருந்தது. டொலரே அவர்களிடம் இல்லை. எனவேதான் பசில் ராஜபக்ச கூறியிருந்தார், நாங்கள் போர் நடந்த போது பெட்ராவில பிளாக் மார்க்கெட்டில் தானே டொலரை வாங்கியிருந்தோம், அப்படி வாங்கலாம் என்று கூறியிருந்தார். அப்படி கூட கூறியிருந்தார்கள். அவ்வாறான ஒரு நிலை. அதை வேண்டும் என்றுதான் அவர்கள் எல்லாம் திட்டமிட்டு செய்வார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் எக்கனாமிக்ஸ்ல எல்லாம் PhD, டபுள் PhD அது இதுன்னு சொல்லி அவங்க அதுக்கிட்டே படிச்சு வாராங்க. அப்ப அவங்களுக்கு இந்த உலகத்தின் வேர்ல்டு சிஸ்டம் தெரியும், எப்படி ஏமாற்ற வேண்டும், எப்படி கொண்டு வர வேண்டும், எப்படி வீழ்த்த வேண்டும் என்பது அதுதான் அவங்களோட தொழிலே. ஆனால் அதை ஈரானும் எவ்வாறு வென்றது என்று சொன்னால், ஈரான் கிட்டத்தட்ட அதே சிஸ்டத்தை தான் அவர்கள் எவ்வாறு இந்த கல்வி அறிவால் இதை நடத்தினார்களோ அதே போல ஈரானும் தனது கல்வி அறிவால் அவர்களின் பலம் பலவீனம் எல்லாவற்றையும் அறிந்து அதற்கேற்ற மாதிரி ஈரான் தன்னை வடிவமைத்துக் கொண்டதுதான் ஈரான் இதிலிருந்து தப்பியதற்கான காரணம். இல்லை என்று சொன்னால் ஈரான் இப்போதைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஆனால் இன்னொன்றை நான் கூறுகிறேன் என்னென்று சொன்னால், இந்த ஈரான் இதில் தப்பி பிழைப்பதற்குரிய காரணம் நீங்கள் கேட்டது ஒரு டாலர் 16 லட்சம் ரியால் என்று சொன்னால் தப்பி பிழைப்பதற்காக அவர்கள் பண்ட மாற்ற முறையில் தான் பெருமளவில் செய்கிறார்கள்.
இப்ப உங்களுக்கு 2022ஆம் ஆண்டு கூட இலங்கைக்கு எரிபொருளை கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக தேயிலையை வாங்கினார். அப்ப அங்கு டாலர் எல்லாம் தேவையில்லை. அதே போல இப்ப சீனாவுக்கு எரிபொருட்களை கொடுத்து விட்டு எலக்ட்ரானிக்ஸோ மிசைல்ஸுக்குரிய பாட்டோ மிசைல்ஸுக்குரிய எரிபொருட்களோ திண்ம எரிபொருட்கள் திரவ எரிபொருட்கள் பொட்டாசியம் பெர்குளோரேட் அதுதான் இந்த மிக முக்கியமான ரசாயனம் வந்து இந்த திண்ம எரிபொருள் அதெல்லாவற்றையும் வாங்குகிறார்கள். அதே போலதான் ரஷ்யாவுக்கு எல்லாவற்றுக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பண்ட மாற்று முறைக்கு மாறிவிட்டார்கள். அப்ப இவர்கள் தடை வந்து எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் அவர்கள் தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அமெரிக்காவின் இந்த சாங்ஷன் வேலை செய்யாமல் போனது வந்து ஏன் ரஷ்யாவிலும் அதுதானே. ரஷ்யாவில 2022ஆம் ஆண்டு சண்டை துவங்கினவுடன் எல்லாவற்றையும் தடை செய்து விட்டு ஸ்வெப் சிஸ்டத்திலிருந்து கூட ரஷ்யாவை வெளியேற்றியிருந்தார். அப்போது பைடன் கூறியது ஒன்றுதான், ரூபிள் ரெபல் என்று சொல்லி கூறியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு வந்த 2 வருடங்களிலும் கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரன்சியாக ரூபிள் தான் இருந்தது எல்லாவற்றையும். அப்ப அவர் அதுல ஏன் என்று சொன்னால் பூட்டினை பொறுத்தவரையில் எக்கனாமிக்ஸ்ல தான் அவர் பிஹெச்டி. அப்ப அவர்களுக்கு அது மட்டுமல்லாது ரஷ்யாவின் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் வந்து அவர் ஒரு லேடி தான். அவர் அந்த பொருளாதாரத்துல மிகவும் தலை சிறந்தார். அவர்களின் அந்த மதிநுட்பம் தான் இன்று ரஷ்யாவை அல்லது ரஷ்யா பொருளாதாரத்தை விழுந்திருந்தால் ரஷ்யாவால் இப்போது நிமிர்ந்து இருக்க முடியாது. அதே ஒரு பேட்டர்னைத்தான் இப்போது ஈரானும் கை கொண்டு கொண்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால் இவர்கள் போடுகின்ற தடைகள் எல்லாவற்றுக்கும் மாற்றீடாக அவர்கள் கடகடன்று மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் 100% ஜுவானிலும் ரூபிளிலும் தான் நடக்கிறது. அதே போல சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வர்த்தகங்கள் இந்த முறை ஆசியன் மாநாடு இந்த ரஷ்யாவில் இடம்பெற்றிருந்தது. அப்போது புட்டின் பேசியது ஒன்றுதான், ஆசியன் இந்த குழுவில் இருக்கின்ற 10 நாடுகளும் வந்து அவர்கள் நாணயத்துல இல்லை என்று சொன்னால் பொதுவாக ஜுவானிலேயோ ரூபிள்லேயோ தான் இனிமேல் வர்த்தகத்தை செய்ய வேண்டும் என்பதை அவர் கூறியிருந்தார். இதை பிரிக்ஸுக்கும் கொண்டு வரப்போவதாக அவர்கள் அறிவித்ததுதான் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான மோதல்களுக்குரிய முக்கிய காரணமாகவும் இருந்தது. ஏனென்று சொன்னால் ரஷ்யாவையோ சீனாவையோ ஏனைய நாடுகளை கட்டுப்படுத்த முடியாது, இதில் இந்தியாவை கட்டுப்படுத்தலாம் என்பதுதான் அமெரிக்காவின் நோக்கமாகவும் இருந்தது. இப்பொழுது நீங்கள் கூறுவதன் அடிப்படையிலே அதாவது எப்படி அமெரிக்கா தயார்படுத்துகிறதோ அதே போல ஈரானும் தயார்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அவை இந்த நீங்கள் கூறினீங்களே முதல்ல இந்த கட்டாயமாக ஒரு போர் நிறுத்தத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலையிலே அமெரிக்கா இருந்தது. உலக எண்ணெய் கையிருப்புகள் எல்லாம் குறைந்து விட்டன, மக்கள் மத்தியிலே பொருளாதார சுமை இருக்கிறது என்று. அவற்றையும் தாண்டியும் மீண்டும் அமெரிக்கா வருவதற்கு அந்த தோல்வி என்பதை விட வேறு அந்த டொலர் என்றது காரணமாக இருக்குமா? நீங்கள் சொல்லும் பொழுது இன்னொன்றை நான் கூற வேண்டும் என்று நினைத்தேன். இந்த டொலர் ஆதிக்கம் என்று சொன்னீர்கள். கம்போடியா நாட்டிலே வந்து அமெரிக்க டாலரையும் அவர்களுடைய நாட்டில் ரீல் என்று சொல்லுவார்கள். அந்த பணத்தையும் தான் ஒரு 10 வருடத்துக்கு முந்தி 2ஐயும் கலந்து பாவித்தார்கள். ஆனால் இப்பொழுது எங்க போனாலும் அமெரிக்க டாலர்கள் தான் விலைகள், அமெரிக்க டாலர் தான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். மிச்ச காசுக்கு மட்டும்தான் ஒரு அமெரிக்க டாலருக்கு கிட்டத்தட்ட 4500 5000 ரீல் வரும். மிச்ச காசுக்கு மட்டும்தான் ரீலை கொடுக்கிறார்கள். அது ஒரு நீங்கள் சொன்னது போல அந்த அதாவது இந்த யுஎஸ் டாலர் என்ற ஆதிக்கத்திற்குமான போராக இருக்கிறது. கூறுங்கள், நான் கேட்ட கேள்விக்கு. இவ்வளவத்தையும் தாண்டியும் மீண்டும் ஒரு போருக்கு தயாராகிறதுக்கான காரணம் என்ன? உண்மையில் ஈரானை பொறுத்தவரையில் இப்போது நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த ஈரான் இந்த போரை பொறுத்தவரையில் ஈரான் ஒரு வெற்றி முகத்தில் தான் நிற்கின்றது. அமெரிக்காவுடைய பலவீனத்தை அவர்கள் சரியாக கணித்து விட்டார்கள். இப்ப நீங்கள் பாத்தீங்க என்று சொன்னால் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட அமெரிக்க பல்கலைக்கழகங்களை குறிவைத்து ஐஆர்ஜிசி ஹேக்கர், இந்த ஹேக் பண்ணி தகவல்களை திருடுபவர்கள் வந்து அந்த 150க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் இருந்து
தகவல்கள் முழுத்திரையும் ஆராய்ச்சி செய்த தகவல்கள், அவர்களின் ரிசர்ச் பேப்பர்கள், அவர்களின் ரிசர்ச் தீசிஸ்களாக இருக்கலாம். கிட்டத்தட்ட அவர்கள் களவாடியது கிட்டத்தட்ட $3.4 பில்லியன் சேதம் ஏற்பட்டதாக இப்போது கூறியிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 39 பேரை இப்போது கைது செய்ததாக கூறப்படுகிறது. இதுல 144 பல்கலைக்கழகங்கள் மற்றும் உலகளாவிய 1,00,000க்கு மேற்பட்ட பேராசிரியர்களின் கணக்குகளையும் அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இவ்வாறுதான் அமெரிக்காவின் உள்ளக தகவல்களை அவர்கள் கையகப்படுத்தி எவ்வளவு ஏவுகணைகள் இருக்கின்றன, அதன் பலம் பலவீனம் எல்லாவற்றையும் அவர்கள் கையகப்படுத்திய பிறகுதான் அவர்கள், நீங்கள் அந்த சண்டையை பார்க்கும் போது தெரிந்திருக்கும் உங்களுக்கு, அவர்கள் எவ்வளவு நுட்பமாக நகர்த்தினார்கள் அந்த சண்டையை. அதே போலதான் இப்ப இந்த பேராசிரியர் ஜோன் மிசைமர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், கூறினது என்னென்று சொன்னால், அதாவது இந்த போரின் பகுப்பாய்வின் அடிப்படையில், அதாவது இந்த போரின் ஆய்வின் அடிப்படையில் நடைமுறையில் ஈரான் கிட்டத்தட்ட அனைத்து கோரிக்கைகளையும் அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ள செய்து விட்டது என்று சொல்லியும், இந்த போரில் நடந்தவற்றை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்த்தால் உண்மை தெளிவாகிறது என்று சொல்லியும், ஈரானின் கையில் மிக வலுவான துருப்புச் சீட்டுகள் உள்ளன என்றும் கூறியிருக்கிறார். இப்ப ஈரானுக்கு இப்ப நீங்கள் கூறியது போல என்ன துணிச்சலுடன் அவர்கள் மீண்டும் நிற்கிறார்கள் என்று சொன்னால், ஈரானுக்கிடம் இவர்களின் அத்தனை ஆயுதங்களையும் தாக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு இனி வரும் காலங்களில் இந்த பைலட்டுடன் செல்கின்ற விமானங்கள் தேவையில்லை, அது வேஸ்ட் என்றுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள். இனி வரும் இப்ப அமெரிக்காவுக்கு கூட அதுகள் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அதுக்கு பைலட் போனப்ப இந்த பைலட் சுட்டு வீழ்த்தினால அவரை மீட்கிறதுக்கு வேண்டும் என்று சொல்லி பல விடயங்கள். இது அதை விட இந்த ட்ரோன்கள் இலகுவாக அந்த காரியத்தை செய்துவிட்டு போய்விடுங்கள். அது அடுத்தது ஹைப்போசனிக் ஏவுகணைகள். இவர்களுடைய அயன் டோமை எல்லாம் எவ்வாறு ஊடுருவது என்று அவர்களுக்கு தெரியும். அடுத்தது அவர்களுடைய அறிவு தான். பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கொரம்சகர் ஏவுகணை கூட வளிமண்டலத்துக்கு மேலே போனதும் அது கிட்டத்தட்ட 80,000 குண்டுகளை, 25 கிலோ குண்டுகளை 8,000 குண்டுகளை வீசிவிடும். அதற்கு பிறகு அதை இடைமறிக்க முடியாது என்றுதான் கூறுவார்கள். இதையும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது நான் இப்போது முதல் கூறியது போல ஒரு தாட் ஏவுகணை $12 மில்லியன், அதை ஒரு $2 லட்சம் பெறுமதியான ஏவுகணைக்கு பயன்படுத்துவது என்று சொன்னால் சரியான கோஸ்டாக முடியும். அப்ப மற்றது அமெரிக்காவின் அத்தனை விமானங்களையும் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கின்றது. அதுவும் இலகுவாக நகர்த்தக்கூடிய ஏவுகணை. ரஷ்யாவின் நேற்று கூட நான் கூறியிருந்தேன், ரஷ்யா புட்டின் சொன்னது ஒன்றுதான், அவர்கள் கேட்கவில்லை ஆயுதத்தை. கேட்டால்தான் நாங்கள் கொடுக்கலாம் என்று சொன்னால் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் மூலோபாய கூட்டமைப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் என்று சொல்றது. அப்படி என்று சொன்னால் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும். 2 தரப்பு படையினரை கூட அனுப்பலாம். ஆனால் அப்படி இருந்தும் கூட ரஷ்யா சொன்னது அவர்கள் எங்களிடம் கேட்கவில்லை, தங்களிடம் தாங்களால் சமாளிக்க முடியும் என்றுதான் கூறுகிறார்கள். இந்த நிலையில் நீங்கள் கூறிய பொழுது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது. ஜூலியன் அசாஞ்சே என்று சொல்லி ஆஸ்திரேலியன் ஒருவர் அமெரிக்கா 10-15 வருடங்களுக்கு முன்னையே அமெரிக்காவினுடைய ரகசிய தகவல்கள், தொலை தொடர்பு தகவல்கள் எல்லாம் திருடி உலகத்துக்கு வெளியிட்டது ஞாபகம் வருகிறது. தொடருங்க. அந்த விக்கிலீக்ஸ் என்று சொல்றது. விக்கிலீக்ஸ். அதுதான் அந்த கேபிள் தான் இலங்கை தொடர்பான பெருமளவான தகவல்களையும் கூட அந்த கேபிள் தான் இதுதான் முக்கிய காரணம் மிகப்போது ஈரானுக்கு முன்னுள்ள காரணம் என்னென்னு சொன்னால், இந்த போரை பொறுத்தவரையில் ஈரான் பக்கம் மிக அதிக அளவான சாதகங்கள் இருக்கின்றன. சரி, இப்பொழுது நாங்கள் இந்தியாவிலே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் ஒன்று உருவாகி இருப்பதாக இருக்கிறது. அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள், ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் என்று சொல்லி உண்டு. அதுல அதாவது லெபனானும் இஸ்ரேலும் தான் அந்த ஒப்பந்தத்திலே இருக்கிறார்களே தவிர போராடும் தரப்பான ஹிஸ்புல்லா இல்லை. அதை பற்றி கொஞ்சம் தகவல் வழங்குங்கள். உண்மைதான். என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தை லெபனானின் அரசு தலைவர் கூறியிருக்கின்றார், இஸ்ரேல் படைகள் வெளியேறுவதற்கான முன்முயற்சியான ஒரு உடன்பாடு என்று கூறியிருக்கின்றார். ஆனால் ஹிஸ்புல்லாக்களின் தலைவர்
ஷேக் நைம் ஹசீம் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், தாங்கள் ஈரானுக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும், ஈரான் தங்களுக்கு அதாவது எதிர்ப்பு படையணியினருக்கு ஈரான் தொடர்ச்சியாக தோளோடு தோள் நின்று ஆதரவுகளை கொடுப்பதால் தான் தங்களின் தடுப்பு சக்தி இவ்வளவு தூரத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருப்பதாகவும், அப்ப ஈரான் உதவியுடன் தாங்கள் லெபனானிலிருந்து முற்று முழுதாக இஸ்ரேலை வெளியேற்றுவோம் என்ற நம்பிக்கை தங்களிடம் வலுப்பெற்றிருப்பதாகவும் கூறியிருக்கிறது. அதே சமயம் இன்று இஸ்ரேல் கூறியிருக்கிறது தாங்கள் ஹிஸ்புல்லாக்களின் 7 உறுப்பினர்களை இன்று தாக்கி அளித்திருப்பதாகவும், அவர்கள் ஆயுதங்களை மாற்றிக் கொண்டிருந்த போது ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாகவும் கூறியிருக்கிறது. அதே சமயம் இந்த உலங்கு வானூர்திகள் மூலம் துண்டு பிரசுரங்கள் போடப்பட்டிருக்கின்றன சில இடங்களில் இருந்து வெளியேற சொல்லி. இப்ப உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இப்போது ஈரான் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இனி ஈரான் திருப்பி தாக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் லெபனானை தாக்கலாம் என்று சொல்லி இந்த போர் தான் அவர்களுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கின்றது. அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இப்போது கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த உடன்பாட்டை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களை அந்த உடன்பாட்டில் இல்லாமல் லெபனானும் இஸ்ரேலும் செய்கின்ற இந்த உடன்பாடு பெருமளவில் நன்மை பயக்கப் போவதில்லை. மறுபடமாக பார்த்தீர்கள் சொன்னால், நேற்று ஹெமரான் ஒன்றை கூறியிருக்கின்றார், மெக்ரோன் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இந்த இத்தாலியும் பிரான்சும் சேர்ந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த பாதுகாப்பு அமைதிப்படைக்கு மாற்றீடாக தாங்கள் ஒரு திட்டத்தை முன்வைக்க போவதாகவும், ஆனால் அது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேற்குலகத்தின் திட்டங்கள் எல்லாம் நஞ்சித்தனமான திட்டங்கள். அது திட்டம் என்னென்று சொன்னால், லெபனானை பலப்படுத்தி அதனூடாக ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவது. அதாவது அமைதி என்ற போர்வையில் வேற ஒரு பேர், அதாவது இஸ்ரேலுடன் தாங்கள் சேர்ந்து இல்லை என்ற மாதிரி லெபனானுக்குள் போய் லெபனானின் ஊடாக இதை அகற்றுவது என்றது, அதாவது போரை மறுபலமாக அதிகரிக்கும் திட்டமே தவிர இது தணிவதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லை. ஒரு சமாதானம் ஏற்பட போகின்றது என்று உலக மக்கள் அனைவரின் மனதிலும் இருந்த அந்த உத்வேகமும் மகிழ்வின் மீது அடிவயிற்றிலே புளியை கரைப்பது போல இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லோரது விருப்பமும் ஒரு சமாதானமாக வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி அல்ல. மீண்டும் இன்னுமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.